தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. நமது விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ விண்வெளியில தொடர்ச்சியா பல சாதனைகளை படைக்கிறாங்க. இதற்கிடையே ஸ்பேடெக்ஸ் திட்டத்துல விண்வெளியில 2 விண்கலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில இஸ்ரோ இறங்கி இருக்கு. இப்போ 2 விண்கலங்களுக்கு இடையேயான தூரம் வெறும் 15 மீட்டரா குறைஞ்சிருக்கு. மிக சீக்கிரமாவே பணிகள் முடியும்னு தெரிய வந்திருக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல விண்வெளி துறையில ஆய்வுகள் வேகம் எடுத்திருக்கு. அதுல நம்முடைய இஸ்ரோ தொடர்ச்சியா பல ஆய்வுகளை வெற்றிகரமா மேற்கொண்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. வல்லரசு நாடுகள் கூட திணறும் பல ஆய்வுகளை மிக குறைந்த செலவுல இஸ்ரோ பக்காவா திட்டமிட்டு வெற்றிகரமா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு ஆண்டுக்கு 100 கணக்குல சேட்டலைட்டுகளையும் வெற்றிகரமா ஏவுறாங்க. விண்வெளி ஆய்வுல அடுத்த கட்டமா விண்வெளியில ஒரு ஆய்வு நிலையத்தை அமைக்க இஸ்ரோ முடிவு பண்ணிருக்கு. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு இணையா இந்த பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் ஆய்வு மையத்தை இஸ்ரோ அமைக்க இருக்கு. 2035க்குள்ள இதை நிறுவ இஸ்ரோ முடிவு செஞ்சிருக்கு. இதற்கு முன்னதா சோதனை முயற்சியா ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை இஸ்ரோ இப்போ கையில் எடுத்திருக்கு. விண்வெளியில வச்சு 2 சேட்டலைட்டுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பரிசோதனை முயற்சியே இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம். இதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் பின்னு 2 சேட்டலைட்டுகளை கடந்த டிசம்பர்ல PSLV C-60 ராக்கெட் மூலமா விண்ல ஏவப்பட்டது. முதல்ல அந்த 2 சேட்டலைட்டுகளும் ஒரே சுற்றுப்பாதையில ஒன்றன் பின் ஒன்றா இஸ்ரோ சுற்றி வர பண்ணுச்சு. அடுத்த கட்டமா 2 சேட்டலைட்டுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில இஸ்ரோ இறங்கி இருக்கு. இதற்காக 2 சேட்டலைட்டுகளுக்கும் இடையேயான தூரத்தை இஸ்ரோ மெல்லமா குறைச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 8ஆம் தேதி 2 சேட்டலைட்டுகளுக்கும் இடையேயான தூரம் 500 மீட்டரா இருந்தது. அது படிப்படியா குறைக்கப்பட்ட சூழல்ல இப்போ 2 சேட்டலைட்டுகளுக்கும் இடைப்பட்ட தூரம்ங்கிறது 15 மீட்டரா குறைஞ்சிருக்கு. இதை இஸ்ரோ அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தி இருக்கு. 2 சேட்டலைட்டுகளும் இணைய இன்னும் மிக குறைவான மீட்டரே இருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. மேலும் இது தொடர்பான சில அற்புதமான போட்டோக்களையும் இஸ்ரோ பகிர்ந்திருக்கு. இது தொடர்பா இஸ்ரோ தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல ஸ்பேடெக்ஸ் அப்டேட் 2 விண்கலங்களுக்கு இடையேயான தூரம் 15 மீட்டரா குறைக்கப்பட்டிருக்கு. 2க்கும் இடையேயான தூரத்தை 3 மீட்டரா குறைக்கும் சோதனை முயற்சியும் வெற்றிகரமா மேற்கொள்ளப்பட்டது. இப்போ 2ம் மீண்டும் பாதுகாப்பான தூரத்துக்கு நகர்த்தப்பட்டுருச்சு. டேட்டாக்களை ஆய்வு செய்த பிறகு 2 சேட்டலைட்டுகளும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி நடக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ சோதனை முயற்சியா 2 விண்கலங்களுக்கும் இடையேயான தூரம் 3 மீட்டரா குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் அது 15 மீட்டர் தொலைவில் இருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. டேட்டாவை ஆய்வு செய்த பிறகு இன்னும் சில மணி நேரத்துல இந்த ஒருங்கிணைப்பு பணிகள் முழுமையா முடியும்னு தெரியுது. இந்த பணிகள் வெற்றிகரமா முடிஞ்சா அது இஸ்ரோவுடைய முக்கியமான சாதனையா பார்க்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.